पूज्याय राघवेन्द्राय सख्य धर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பலமுறை கேட்டும் துரியோதனாதிகள் கொடுக்க மறுக்க கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனையே பணிந்து நீ எப்படியாவது தூதுவனாக சென்று எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பெற்று தாருங்கள் அப்படின்னு பாண்டவர்கள் பணிக்க எப்படி கேட்டாலும் அவன் ராஜ்யத்தை தரமாட்டான். பட் அவன் செய்கின்ற அதர்மம் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தூதுவனாக செல்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை கூறினார். பிள்ளையின் மேல் இருக்கக்கூடிய வியாமோகத்தினால் அவன் செய்கின்ற அனைத்து அதர்மங்களுக்கும் துணை நிற்கின்றாய் நீ. இன்று அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உன்னுடைய குலமே நாசமாக போகிறது அப்படின்னு எச்சரித்தான். பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரத மகரிஷி, காந்தாரி அத்தனை பேர் எவ்வளவோ நல்ல நல்ல வார்த்தைகளை கூறியும் துரியோதனன் அதை ஏற்கவில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தார். சாத்தகி மூலம் அழிந்த இந்த விஷயம் பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார். பகவத் பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். இதற்கு மேல் இதற்கு ஒரு தீர்வு இல்லை, யுத்தம் என்றே இதனுடைய முடிவு என்று பகவான் கிருஷ்ணன் நினைத்து அரண்மனையிலிருந்து வெளியில் வந்து குந்தியை சந்தித்தார். உன்னுடைய குழந்தைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது மிக நீண்ட உபதேசம், விதுலா உபாக்கியானம் அப்படின்னு பேர். ஒரு சத்திரிய தாய் தன்னுடைய மகனுக்கு எப்படி வீரத்தை ஊட்டுகிறாள் என்பது. அதை பீஷ்ம துரோணாதிகளும் கேட்டுக்கொண்டிருந்து துரியோதனுக்கு வேண்டிய உபதேசம் செய்தனர். எங்களுடைய காலம் இன்னும் சிறிது காலமே துரியோதனா, அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை நீ கொடுத்து விடு என்று பீஷ்ம துரோணாதிகள் கூறினர். அதாவது நிச்சயமாக போரில் நாங்கள் வெல்ல மாட்டோம், மடிந்து விடுவோம் என்பதனை சூச்சகமாக தெரிவித்தும் கூட துரியோதனன் அதை ஏற்க மறுத்தார். இப்போ எவ்வளவோ ஞானிகள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் நல்ல விஷயங்களை கூறியும் அதனை கேட்க மறுத்த துரியோதனன் வேறு வழியே இல்லை, யுத்தமே இதற்கு தீர்வு என்கின்ற நிலைக்கு வந்து பகவான் கிருஷ்ணன் கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை கூறி நீ பாண்டவர்களிடம் சேர்ந்து விடு, அந்த ராஜ்யத்திற்கு நீ ஆளலாம் அப்படிலாம் சொன்ன போது கூட அப்போ இதுவரை என்னை வளர்த்தவர்களை விட்டுவிட்டு நண்பனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று தெளிவாக கர்ணன் கூறிவிட்டார். விதுரன் நேரா குந்தியிடம் வந்து யுத்தம் நடக்கப் போகிறது, இதிலிருந்து நழுவ எந்த வாய்ப்பும் இல்லை என்று குந்தியிடம் கூற கடைசி முயற்சியாக கர்ணனையாவது நான் சந்தித்து அவனிடம் வாக்குகளை கேட்டு வருகிறேன் என்று குந்தி சென்றார். ஆனால் நிறைய கேள்விகள். இப்பொழுதுதான் என்னுடைய ஞாபகம் வந்ததா? அத்தனை பேரும் சஸ்திர பயிற்சி முடிந்த பின்னாடி தங்களுடைய திறமைகளை காட்ட முன் வந்த போது அன்று குந்தி அமர்ந்திருந்தாள். நீ என்ன ஜாதி என்று கேட்கும் பொழுது அப்பொழுது எழுந்து நின்று அவன் என்னுடைய மகன்தான் என்று நீ சொல்லியிருந்தால் அன்று நிச்சயமாக நான் உன்னுடன் வந்திருந்தேன். ஆனால் எந்த கையும் ஆதரவு கரம் நீட்டாத பொழுது துரியோதனன் ஒருவனே என்னை அரவணைத்தான். அப்போ இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவனை விட்டு நான் வர முடியாது என்பதனை தெளிவாக கூறிவிட்டு ஒரே ஒரு வாக்கினை கொடுத்தான். அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரையும் நான் போரில் கொள்ள மாட்டேன் அப்படின்னு கர்ணன் அந்த வாக்கினை மட்டும் பெற்றுக்கொண்டு குந்தியை பிரதட்சண நமஸ்காரம் செய்து அனுப்பி வைத்தார். இப்போ
உபப்ளாவ நகரத்திற்கு பகவான் கிருஷ்ணன் வந்து அங்கு என்ன நடந்ததோ அதை அனைத்தையும் பாண்டவர்களிடம் கூற, குருக்ஷேத்திரத்திற்கு சென்று அங்கு வேண்டிய பணிகள், அனைவரும் தங்குவதற்கு இடம், உணவு சமைக்க இடம், இந்த மாதிரி கூடாரங்களை நிர்மாணிக்க கூடிய ஒரு வேலைகள் நடந்தேறியது. அது மட்டுமா அப்படின்னா, யாக யஜ்ஞங்கள் செய்யப்பட்டு அதன் மூலமாக தான தர்மங்கள் செய்யப்பட்டது தர்மராஜனுடைய தலைமையிலே. எப்படி பாண்டவர்கள் தூதுவர்களாக பிராமணரையும் பகவான் கிருஷ்ணனையும் அனுப்பி வைத்தனரோ அதே போல் துரியோதனன் அவனுக்கு தெரிந்த தர்மங்கள், கலிங்கன் மூலமாக அதர்மம் அனைத்தையும் தர்மம் என்று போதித்தவன், அதையெல்லாம் இணைத்து ஒரு பாடமாக சகுனின் மகன் உலூக்கனை அழைத்து தூதுவனாக அனுப்பி வைத்தான். பாண்டவர்களிடம் போய் சொல், இதுதான் துரியோதனுடைய முடிவு அப்படின்னு. உலூக்கன் வந்து பயந்தான். தான் என்ன சொல்ல போகிறோம் என்பதை அறிந்தான். ஏன்னா, என்னை ஒன்றும் செய்யக்கூடாது, துரியோதனன் என்ன சொன்னானோ அதை சொல்கிறேன் என்று பயந்து கொண்டே துரியோதனன் சொன்ன அனைத்தையும், அதாவது மற்றவர் மனதை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ, பகவான் கிருஷ்ணனை வெறும் வித்தைக்காரன், நீ தான் விஸ்வரூபம் காண்பிப்பாயா, என்னால் காண்பிக்க முடியாதா, நானும் காண்பிப்பேன் அப்படின்னு துரியோதனன் பகவானை மட்டுமல்ல, தர்மராஜனை, பீமசேனனை, அர்ஜுனனை, ஏன் வயதில் முகுந்த விராட்டராஜனையும் திருபதராஜனையும் கூட, உங்கள் வயதிற்கு தகுந்த மாதிரி சேர்க்கை சரியில்லையே, போயும் பாண்டவர்களுக்கு உங்கள் வயதினையும் மறந்து சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று அத்தனை பேருக்கும் என்ன சொல்றது, அவமானகரமான வார்த்தைகளை, அத்தனை மனதும் காயப்படும்படி ஒரு உபதேசத்தை உலூக்கன் மூலமாக துரியோதனன் சொல்லி வைத்திருந்தார். இப்ப இந்த நேரத்தில் ஹஸ்தினபுரத்தில் என்ன நடந்தது என்று பயணிக்கிறது மகாபாரதம். வேதவியாசர் நேரடியாக வந்து திருதராஷ்டிரனை சந்தித்து, ஒரு போரில் ஒருவன் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு சூச்சனைகள், அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக தோன்றும். அந்த காலத்திலே அந்த அறிகுறிகள், சூச்சனைகள் ஏதாவது தெரிகிறதா என்பதை மிக கவனமாக கவனித்தனர். நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், யாகத்தில் அந்த தீ எரிகிறது இல்லையா, அது எப்படி எரிகிறது என்பதனை வைத்து யாகத்தில் இவர் நிச்சயமாக ஜெயிப்பர் என்று அவர்கள் முடிவு செய்தனர். அது மட்டுமா அப்படின்னா, வாத்தியங்கள் முழங்குகிறது பாருங்க, அப்போ ஊதுகின்ற வாத்தியங்கள் அந்த ஒளி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கநாதம் ஊதுகிறார்கள் என்றால் அந்த நாதம் கம்பீரமாக இருக்க வேண்டும், எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒலிக்க வேண்டும். ஏதோ சிறியதாக ஒளி எழுப்பிவிட்டு அதுக்கப்புறம் ஒளி குறைந்து மங்கி இந்த மாதிரி மாறி மாறி அந்த நாதம் வந்தால் நிச்சயமாக தோல்வி. ஒரே விதமாக கம்பீரமாக அந்த வாத்தியம் ஒலித்தால் நிச்சயம் வெற்றி என்பது சுப சூச்சனையாக வேதவியாசர் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறார். அது மட்டுமா அப்படின்னா, மிருதங்கம் அதை வாசிக்கும் பொழுது கம்பீரமான துவனி வர வேண்டும். அது மட்டுமா அப்படின்னா, சூரிய சந்திர இவர்களுடைய அந்த கிரணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நேரடியாக எப்படின்னா, சில நேரம் அந்த கிரணங்களை நம்மால் தாங்க இயலாது. மிக மிக சூடாகவும் மிக மிக குளிராகவும் இல்லாமல் மிதமான கிரணங்களாக சூரியன் சந்திரன் கண்டிப்பாக அந்த கிரணங்கள் விழுந்தால் அது சுப சூச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா அப்படின்னா, நாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு பின்னால் காகையின் துவனி பின்னால் கேட்க வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா பாருங்க, பின் வருபவர்கள், பின்னாடி நடந்து வருபவர்கள் நல்ல நல்ல வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும். தர்மத்தின்படி நடக்கின்ற பாண்டவர்களுக்கு வெற்றி அல்லாமல் வேறு என்ன கிடைக்கப் போகிறது?
இவர்கள் செய்த தர்மம் அவர்களை காக்கும், யுத்தத்தில் நாங்கள் வென்றே தீருவோம். இந்த மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பின் வருபவர்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். மாறாக நான் இவன் செய்த அதர்மத்திற்கு போரில் வெல்லத்தான் போகிறானா, ஏதோ வேடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறான், அவன் பின்னே நானும் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அபசகுணமான வார்த்தைகளை பின்னால் இருப்பவர்கள் வந்து பேசிக் கொண்டிருந்தார்களே, ஆனால் நிச்சயம் தோல்வி ஏற்படும். இதெல்லாம் சகுன சாஸ்திரம் அப்படின்னு சொல்றார். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்சிகள் அதுல பாத்தீங்கன்னா கிளி, சரி, சகுன பட்சி அப்படின்னே ஒன்று இருந்தது. ராஜ பட்சிகள், அப்புறம் கிரௌஞ்ச பட்சிகள். சரி, இதெல்லாம் என்னன்னா நல்ல சப்தங்களை நமக்கு கொடுத்தால் நிச்சயமாக போரில் வெற்றி என்பது சுப சூச்சனையாக கருதப்பட்டது. அது போக இந்த பட்சிகள் எப்படி பறக்க வேண்டும் என்றால், பிரதட்சணாகாரமாக வளமிருந்து இடமாக பிரதட்சணை செய்வது போல இது பறந்தால் அது சுப சூச்சனை. மாறாக மற்ற திசையில் பறந்தால் நிச்சயமாக தோல்வி ஏற்படும் என்பது சகுன சாஸ்திரம். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் கேட்டீங்கன்னா, ராமாயணத்தில் இதற்கு நிச்சயமாக ஆதாரம் இருக்கிறது என்று மகாபாரதம் கூறுகிறது. ராமன் அந்த ராவணனை எதிர்த்து போர் செய்யும் பொழுது அந்த வானர சேனைகள் அத்தனை பேரும் பாருங்க, ராமனுக்காக யுத்தம் செய்வதற்கு நாம எவ்வளவு பெருமை கொள்கிறோம். நிச்சயமாக வெற்றி நமதுதான். ஏன்னா தர்மத்தின்படி போர் புரியும் ஒருவனுக்கு நான் உதவி செய்கிறேன் என்பது என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இப்படி வானரங்கள் ஒன்றோடு ஒன்று சுபமாக பேசிக்கொண்டு வந்தது. அப்ப என்னாச்சு? வெற்றி ராமன் பக்கமே. மாறாக ராவணன் பக்கம் இருக்கின்ற கும்பகர்ணன் என்ன சொன்னான்னா, ராவணன் செய்தது தவறு தான். என்ன கேட்டா, சீதையை கவர்ந்து வந்தது எந்த விதத்திலும் அது அதர்மமே. யுத்தம் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ தூரம் எடுத்து கூறினேன் ராவணனிடம். இதெல்லாம் யாரு? கும்பகர்ணன். அப்போ வெற்றிக்கு உண்டான சப்தம் இல்லாமல் அமங்கலமான வார்த்தைகள் எப்பொழுது போர் புரிவதற்கு முன்பாக நாம் கேட்கிறோமோ அப்பொழுதே தீர்மானித்து விட வேண்டும், இது தோல்வியினுடைய அறிகுறி. அப்படி இது மட்டுமா அப்படின்னா, காற்று வீசுவது இது கூட சகுன சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னா, நாம நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நம் பின்னால் இருந்து காற்று நமக்கு வீச வேண்டும். அந்த காற்று பரிமளம் கலந்து இருக்க வேண்டும். அந்த பூந்தோட்டங்கள் இருந்தால் அந்த இடத்தில் காற்று கடந்து வரும் பொழுது அந்த பூவினுடைய வாசனையையும் எடுத்து அந்த காற்று வரும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காற்றானது இடமிருந்து வளமாக, அது மட்டுமல்ல, நாம் நடக்கும் பொழுது பின்புறமாக அந்த காற்று வீச வேண்டும். அது போக நாம் கடக்கும் பொழுது நீர்நிலைகள் இருந்தால் அந்த இடத்தில் அந்த நீரோட்டம் கூட நல்லபடியாக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். நீரே இல்லாமல் வறட்சியாக இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையை தாண்டினால் நிச்சயமாக தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு சகுன சாஸ்திரம் கூறுகிறது. அந்த நேரத்தில் பசிக்காக நீங்கள் உண்ணுகின்ற அந்த பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழங்கள் மிக 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 சுவையாக இருக்க வேண்டும். மாறாக அந்த பழம் சுவை குன்றினால் தோல்வி. அதுபோல நீர் குடிக்கிறீர்கள் இல்லையா, அந்த நீரிலேயே ஒரு சுவை உங்களுக்கு தெரிய வேண்டும். இதையெல்லாம் சுப சூச்சனைகள். இதற்கு மாறாக எது ஒன்று நடந்தாலும் நிச்சயமாக தோல்வியின் அறிகுறிகள் என்று வேதவியாசர் மிக நீண்ட சகுன சாஸ்திரத்தை திருதராஷ்டிரனுக்கு கூறினார். இதில் அது மட்டுமா அப்படின்னா, பெரிய சைன்யம் சிறிய சைன்யம், என்னிடம் 11 அக்ஷௌணி இருக்கிறது, பாண்டவர்களிடம் வெறுமனே 7 அக்ஷௌணி மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற கணக்கெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால்
அந்த சைன்யத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரை மனதில் இருக்கின்ற உற்சாகம் மிக முக்கியம். நாம் நிச்சயம் வென்றே தீருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு வெகு சிலரே சைன்யத்தில் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். மாறாக போய் வேற வழியில்லாம துரியோதனன் கூட போர் புரிய வேண்டி இருக்கிறதே என்கின்ற சலிப்போடு 11 சௌன்யம் அல்ல 100 அக்ஷௌணிகள் இருந்தாலும் அவனால் வெல்ல முடியாது. முக்கியமாக அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த உற்சாகமே வெற்றிக்கு காரணமாகிறது. மற்றவரை வெல்ல யுத்தம் சிரேஷ்டமானது அல்ல. இப்போ ஒரு எதிரி உருவாகி விட்டார்னா யுத்தம் செய்துதான் அவரை வீழ்த்த வேண்டும் என்பது மிகவும் கீழானது. அதற்கு முன்னே 2 விஷயங்கள் நடந்திருக்க வேண்டும். 3வது விஷயமாகத்தான் யுத்தம் வர வேண்டும் என்று வேதவியாசர் திருதராஷ்டிரனுக்கு கூறுகிறார். அது என்னது 2 விஷயம்? நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.